The 30-year-old civil war in Sri Lanka may have ended in 2009, but in Kilinochchi, women are still battling for life's essentials and running homes alone. என் பேர் மேரி கொன்சலிட்டா. நாங்கள் விஸ்வமடு பகுதியில் வசித்து வருகிறோம். நாங்கள் சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு மகனும் 3 மகள் மேரம் இருக்கிறாங்க. கணவரையெல்லாம் சுகையினை காண முடியாமல் இருந்தது. மகன் திடீரென்று ஆக்சிடென்ட் பட்டுட்டு, அப்போ எங்களுடைய குடும்ப நிலைமை கொஞ்சம் வறுமையாக இருந்தது. அப்போ அதனால் எதுவும் வீட்டில் இருந்தே குடும்பத்தை பார்த்து கொண்டு சுயதொழில் செய்ய வேணுமென்று விருப்பம் இருந்தது. கணவர் கால் 2 இல்லாமல் சுயினமாக இருந்தார். அப்படி வறுமையில் காலத்தில் வாழ்ந்துட்டு போது என்னுடைய மகனும் தற்செயலாக விபத்துக்குள்ளாகினார். அந்த நிலைமையில் எங்களுக்கு கொஞ்சம் கிளினிக் அது இது ஹாஸ்பிட்டல் தேவைகளுக்காக சில பிறருடைய உதவியை நாங்கள் நாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. குடும்பத்தை விட்டு வெளியில் போய் செய்யாமல் குடும்பத்தோடு இருந்து பிள்ளைகள் அவைய பராமரித்து கொண்டு செய்ய வேணுமென்று விருப்பம் இருந்தது. அதனால் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய லாபம் குறைந்த வருமானமாக எனக்கு இந்த தூள் அரைத்து கோப்பி தூள் அரைத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. சேர்த்து போய் கொண்ட நேரம் அங்கே ஓசிசி நிறுவனத்தினால உதவிகள் அது வாழ்வாதார உதவிகள் செய்கிறதாக எனக்கு தெரியப்பட்டது. நான் அவர்களிடம் கடிதம் மூலம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த நேரம் அவர்கள் எனக்கு பண உதவி செய்தார்கள். பண உதவி செய்து அவர்கள் சிறிய வியாபாரத்தை எனக்கு தொடக்குவதற்கு சிறிய ஒரு முதலீட்டை தந்திருந்தார்கள். இது பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த உதவி மிக முக்கியமானதாக இருக்கும். என்னென்று சொன்னால் இப்போ கணவருடைய வருமானத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எங்களுடைய தேவைகளையோ எங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளையோ அதனால் எங்களுக்கு அந்த வருமானத்திலிருந்து வர லாபத்தில் அதை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வேறு இடங்கள்லேருந்து நான் உதவிகளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களே எங்களுடைய சொந்த காலில் நின்று ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். இந்த உதவியை உதவி செய்த நிறுவனத்துக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்த மாதிரி இன்னும் பல பெண்கள் எவ்வளையோ கஷ்டமான நிலைமையில் இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த உதவியை செய்தால் அவர்களும் வாழ்க்கையிலேயே முன்னேறக்கூடிய ஒரு நிலை பெறும். Mary Consolita is just one of the many women scarred by war. Many more of them are facing abandonment, widowhood and struggling to provide for their families. Rajaratnam Foundation, in collaboration with Overseas Lanka, is lending a helping hand to these fiercely ambitious women to realize their dreams. Partner with us on this journey. Every little help can take them a long way.